வணக்கம். சம்பாதிக்கணுமா? சாமியார் ஆகிட்டியா? சாமியார் ஆகிட்டேன்னா ரொம்ப சுலபமாக ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிடலாம். இது நித்யானந்தா ஆகலையா? நித்யானந்தா இன்றைக்கி ஒரு நாடே வாங்கிட்டு சும்மா ஒரு கொண்டாட்டமாக இல்லையா? அது மாதிரி ஆசையை எல்லாத்துக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கு. நிறைய சாமியாருங்க அதிகமாகிட்டாங்க. உனக்கு பில்லி வைக்கிறேன், சூனியம் வச்சுருக்கிறாங்க, உனக்கு பேய் ஓட்டுறேன், உனக்கு எம்எல்ஏ ஆக்குறேன், மந்திரி ஆக்குறேன், என்னால் எல்லாமே பண்ண முடியும், உன்னுடைய சாவு முதற்கொண்டு என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாமியார் ஒருத்தர் கிளம்பிட்டார். அவர் வேறு யாருமே இல்லை, கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்கில் ரொம்ப புகழாக இருந்தார். இப்போ யூடியூப்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. யூடியூப்லாம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் இது வச்சுருக்கிறாரு. எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அவர் திடீர்னு பார்த்திங்கன்னா அகோரி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் காசியில் போய் உட்காந்துக்கிட்டு நான் சுற்றினேன், அகோரி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. காசியில் உட்காந்து என்னவோ அந்த பக்கடாவை இதில் பேப்பரில் வாங்கி வச்சுட்டு தின்னுட்டு இருப்பானுங்களா, அது மாதிரி எலும்பு துண்டை ஒரு நாளை வச்சுக்கிட்டு ஒன்று கடிக்கிற ஒரு வீடியோ எடுத்து போட்டு நான் அகோரி ஆகிட்டேன், எலும்பு துண்டை கடிச்சோன்னே அகோரி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இவர் இப்போ தான் அகோரி ஆகிருக்கிறாரு. அது பிறந்ததுலேருந்தே அகோரி ஆகலாம். அகோரி ஆகிறதுக்கு நிறைய வழிமுறைகள்லாம் இருக்குது. உடனேலாம் யாருமே அகோரி ஆகிட முடியாது. இவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் அகோரியாக இருக்கிறாங்க. அதில் 99% மேலே எல்லாமே ஃப்ராய்டு அகோரிகள். கிட்டத்தட்ட ஒரு 1000 அகோரிகள் தான் ஒரிஜினலாக இருக்காங்க. அந்த 1000ல் நானும் ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே ஒரு உண்மையான அகோரியாக காட்டிக்கிறார். இவர் இன்ஸ்டாவில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக்கில் இருக்கும்போதே அவர் இந்த பறையை அடிப்பார், மூலம் அடிப்பார், அப்புறம் கிராமப்புற நடனங்கள்லாம் ஆடுவார், கோயில் திருவிழாக்கள்லாம் சாமி வேடம் போட்டு ஆடுவார். அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்கள்லாம் இருக்குது. எல்லாமே இருக்கும்போது திடீர்னு ஒரு காசிக்கு போகிறாரு. அங்கே போயிட்டோன்னா அப்படியே காசியில் அகோரிகள்லாம் சாமியார்கள்லாம் பார்த்தோன்னே தன்னையும் ஒரு சாமியாராக்கிக்கிட்டு இதை ஒரு பிஸ்னஸாக மாற்றி நம்ம செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார். கலையரசன் இப்படி உட்காந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவர் வர்றவங்கள்ட்டெல்லாம் அவர் ஃபீலை விட்றதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த மனுஷன் சிரிக்காமே பேசிகிட்டு இருக்கான். என்னடா இது இவ்வளோ கேவலமாக நடந்துகிட்டு இருக்கீங்க, ஏன்டா இப்படி போகிறீங்க? ஒரு கடவுளை நம்பிக்கிறவனு கூட நம்ப முடியாமல் செஞ்சிட்ருக்கீங்க. ஏற்கனவே இந்த மதுரை காளி அம்மான்னு ஒன்று, இன்னொன்று ஒரு அம்மா ஒன்று, என்னவோ ஒரு அம்மா அந்த கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒன்று இருக்குது. எல்லாமே விஜயகாந்தை கடவுளாக்கி விட்டுருச்சு. அது விஜயகாந்தோட குடும்பம் கூட அவரை கடவுளாக யோசிக்கலை. ஆனால் இந்த அம்மா விஜயகாந்த் இதை எனக்கு பிடிக்கும், அதனால நான் அவரை கடவுளாக மாற்றிட்டேன்னு சொல்லி எல்லாமே பல மெண்டலுங்க இது மாதிரி கிளம்பிடுச்சிங்க. சம்பாதிக்கணும் தான் அவங்களுடைய நோக்கம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சம்பாரித்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த கலையரசனை பற்றி பார்த்திங்கன்னா, அவன் இன்ஸ்டா ஃபேமஸ் அப்படிங்கிறனால திடீர்னு வேணாடா சாமியார் ஆகிட்டான். இவ்வளோ நீளமாக ஜடமுடியெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கான். எப்படா இது, அதுக்குள்ளே இவ்வளோ ஜடமுடி எப்படா வளர்ந்துச்சு? பல வருஷமாக தவம் பண்ணுறவனு கூட அப்படி ஜடமுடி வராது. ஆனால் இந்த மனுஷனுக்கு ஜடமுடி இவ்வளோ தூரம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெங்களூரில் அதுக்குன்னு ஒரு செட்டப் பண்ணுறதுக்குன்னு ஆள் இருக்கிறாங்களாம், ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஒரு 10,000 ரூபா கொடுத்தோம்னா டக்குன்னு செட் பண்ணிடுவாங்க. இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கடவுள் பல கோடிகள் அள்ளி அள்ளி கொடுத்தாரு, ஏகப்பட்ட கார் வச்சுருந்தேன், பைக் வச்சுருந்தேன், ரொம்ப வாழ்க்கையை அனுபவித்தேன், எல்லாத்தையுமே சந்தோஷமாக இருந்தேன். திடீர்னு கடவுளை நான் நினைக்கிறதே விட்டுட்டேன். திடீர்னு அம்மாவுக்கு கோவம் எல்லாத்தையும் கொடுத்தது எல்லாத்தையும் பிடுங்கிட்டா, நடுத்தூரில் கொண்டாந்து விட்டுட்டா. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அம்மாவை நம்ம விட்டுட்டோம். அப்படிங்கிறனால தான் நான் இப்போ அகோரியாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி, அகோரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலை கட்டி உட்காந்துக்கிட்டு, அந்த கோயிலில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பேய் ஓட்டுறேன், பில்லி சுனி வைக்கிறேன், உனக்கு பிடிக்காதவங்கள யார் வச்சு விட்றேன் அப்படிங்கிற ஒரு முட்டையில் வெறும் குங்குமத்தை வச்சு விட்டு அதை மந்திரிச்சு உசுன்னு மந்திரிச்சு அப்படி எப்படி போட்டார்னா எதிர்பார்ட்டி காலி ஆகிடுவாராம், செத்துருவாராம். இதெல்லாம் இன்னும் நம்புகிற மாதிரியா இருக்குது. வேம்பாஸ் இப்படிலாம் பண்ணலாமா? மக்களை இன்னும் முட்டாளாக ஆக்கிக்கிட்டே இருக்கிறீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா ஒரு யூடியூப் சேனல், அவங்க கானா பாடலாம் பாடுறவங்க தான், அவங்க போய் பேய் ஓட்டுறது எப்படி அப்படிங்கிறத பண்ணி ஒருத்தனுக்கு உண்மையிலே பேய் இருக்கிற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி அவங்க நடித்தா அந்த இதை விழிப்புணர்வாக அவங்க போட்ட அந்த யூடியூப்பை பார்த்த பிறகு கலையரசனே டென்ஷன் ஆகிட்டான். என்னடா அது, நம்ம பண்ண விஷயம் எல்லாத்தையுமே இவ்வளோ கேவலப்படுத்தி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அவன் பேய் ஓட்டுறேன், அதை ஓட்டுறேன், இதை ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண அந்த வேலைகள்லாம் இருக்குல்ல, பயங்கரமான ஃப்ராடுத்தனம். காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கீழ்த்தரமாக இறங்கி போய் இது மாதிரி போலி சாமியார்களோட நம்பாதீங்க அப்படிங்கிறதான் உண்மையை. இந்த ரஜினி அம்மானு ஒன்று சென்னையில் அதே போல் தான் பண்ணிக்கிட்டே கிடக்குது. அந்த அம்மாவும் பேய் ஓட்டுறேன், பில்லி வைக்கிறேன், சூனியம் வைக்கிறேன், அதை வைக்கிறேன், இதை வைக்கிறேன், பேய் ஓட்டுறதெல்லாம் நேராக பாருங்கள் எப்படி பேய் ஓட்டுறேன்னா, அது ஏமாந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, எல்லாருமே பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொட்டுறானுங்க, காசை வாங்கி குமிச்சிக்கிட்டு அதுங்க செயினுக்கு இன்னெல்லாம் போட்டுக்கிட்டு அதுங்க சுற்றுறதை பார்த்தா பாவமாக இருக்குது.
இது ஒரு மனவியாதி, மனநோய். இந்த நோய்க்கு வந்து மனநல மருத்துவர்கிட்ட தான் போகணும். நான் தான் கடவுள், நான் தான் அகோரி, நான் வந்து ஒருத்தனை காலி பண்ணணும்னா காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் எந்த விதத்துலையும் ஏற்றுக்கவே முடியாது. 71 வயசில் உன்னுடைய சாவு இருக்குது. நான் ஒருத்தனை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நகைக்கடையில் டேக்கில் தொங்க விட்டுருக்க மாதிரி அவனுடைய சாவு எந்த வயசில் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். அதை நம்புகிறானுங்க, ஒரு கும்பல் நம்பிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் யோசிக்கவே முடியல நம்மளால். என்ன இவ்வளவு கேவலமாக பண்ணுறானுங்களே, இவ்வளவு கேவலமாக நடந்துக்கிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நமக்கு. அதுதான் அதே போல் தான் இருக்குது. இந்த விஷயத்தை வந்து மக்கள் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. திரும்பவும் அவன் நாட்டுப்புற கலைக்கே வந்து ஒழுங்காக குடும்பத்தை பார்க்கலாம். அகோரிங்கிறவங்க வந்து குடும்பத்தெல்லாம், சாமியார் அப்படின்னா குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனால் இவர் வந்து குடும்பத்தோடு இருப்பாராம், மனைவியோடு இருப்பாராம். இப்போ தான் சமீபத்தில் ஒரு புள்ள பிறந்துச்சான். புள்ள பிறந்தது வந்து எனக்கு ஆம்பளை புள்ள தான் பிறக்கும்னு சொல்லி 8 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் கணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. இதை யார் வேணாலும் சொல்லாமையா, நீ என்ன கணிக்கிறது? ஒரு ஸ்கேன் எடுத்தாலே தெரிஞ்சிட போகுது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா. நீ நிறைய இடத்துல அதெல்லாம் சொல்லிட்டு தானே இருக்கிறானுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் வந்து ஞானத்தில் கண்டுபிடிச்சாராம். ஞானத்தில், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க டே, கடவுள் பேரை கெடுக்காதீங்கடா. நீ வந்து இப்போ வந்து அது இல்லறத்துலையும் இருக்கலாம், அகோரியாகவும் இருக்கலாம். அகோரியில் இது ஒரு வகை, குடும்பத்தோடு இருக்கலாம். குடும்பத்தோட பிள்ளைங்களோட உட்காந்து இது போடலாம், இன்ஸ்டா போடலாம், வீடியோ போடலாம், அதெல்லாம் பண்ணலாம். அகோரி அதெல்லாம் பண்ணலாம். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு கொஞ்சோண்டு எலும்பை கடித்ததுக்கு நான் அகோரி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டாந்து சீனை ஓட்டி சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி எடுக்கணும் அப்படின்னம்னா கடவுள் மூலமாக தான் சம்பாதிக்க முடியும். மனுஷன் எல்லாம் பிரச்சனையில் கிடக்கிறான். அவனடே உன்னை பணக்காரன் ஆக்கிறேன், உன்னை கோடீஸ்வரன் ஆக்கிறேன். இவர் வந்து பாம்பேயில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, பாம்பேயில் எதுக்கு போனாருன்னா கலைக்காக தான் போயிருப்பார். அந்த மாதிரி போன டயத்தில் பார்த்திங்கன்னா இவர் பாம்பேயில் வந்து நிறைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருமே வந்து இவர்கிட்ட வந்து பயங்கரமாக செய்வனை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கும். அவருக்கு வந்து 25 வயசில் ஒரு பொண்ணோட தொடர்பு. அது வந்து என் பொண்டாட்டிக்கெலாம் தெரியக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு மாந்திரிகம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட வந்து கெஞ்சினாங்களாம். இவர் மாந்திரியம்லாம் பண்ணி விட்டாராம், தப்பிக்க விட்டாராம். அதே போல் காதல், கள்ளக்காதலாக இருந்தால் கூட சரி, அவங்க வீட்டுக்காரை போட்டு தள்ளணும், இல்லை அவங்க பொண்டாட்டியை போட்டு தள்ளணும் அப்படின்னா கலையரசன்ட்ட போனோம்னா ஒரு முட்டையில் குங்குமத்தை வச்சு மந்திரிச்சு ஸ்வைன்னு விடுவார். யாரை சொல்கிறாங்களோ அவங்க காலி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பாக தான்டா வருது. ஏன்டா இவ்வளோ கோமாளியாக இருக்கிறீங்க? நீங்கள் முட்டாளாக இருக்கிறதுக்கு அடுத்தவனையும் முட்டாளாக்கி மக்களை ஏமாத்துறதுக்கு இப்படி கிளப்பிட்டீங்களேடா. ஒரே ஒரு நித்யானந்தா தான் இருக்க முடியும். நித்யானந்தா சம்பாரிச்சுட்டா செட்டில் ஆகிட்டாரு, இனிமேல் வேறு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் நடுவில் பூந்து எல்லாருமே நித்யானந்தா மாதிரி ஜாலியாக வாழலாம், தூக்குடா அப்படிங்கிற மாதிரி தூக்குனா என்ன பண்ண முடியும்? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, மணிகண்டத்துன்னு சொல்லிட்டு ஒரு திருச்சி பக்கத்தில் ஒரு அகோரி இருக்கிறாரு. அவரும் வந்து வந்த சிசியை கல்யாணம் பண்ணிட்டார். காமத்தை அகோரிகளில் வந்து எத்தனையோ வகை இருக்கட்டும், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய சுய விருப்பம் அது, அதெல்லாம் நம்ம வந்து பேச வேண்டியதில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அகோரி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மெஜாரிட்டி இருக்குது, தனிப்பட்ட எண்ணம் இருக்குது எல்லா மக்கள் மனசுலையுமே. ஆனால் இவர் சினிமாவை பார்த்துட்டு அகோரி ஆகிட்டு இந்த அகோரி வந்து இப்படி நடந்துக்கிறது, பேசுகிறது, இதெல்லாம் பார்க்கும்போது கலையரசன் பண்ணுறது ரொம்ப தப்பாக தான் படுது. இதை மக்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க? மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த போல் போலி நபர்களை வந்து துரத்தி அடிக்காமல் விட மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.